அயோத்தியின் பேரொளி தேவருலகையும் பொன்னிறமாக்குகிறது. அன்பர்களே, போன பாடல்ல நம்ம அயோத்தி மாநகரத்துல இருந்த மாட மாளிகைகள், மண்டபங்கள், முத்துப்பந்தல்கள் பத்தி பார்த்தோம் இல்லையா? தங்கத்தாலையும் மலர்களாலையும் மணிகளாலையும் நிறைஞ்ச அந்த நகரம், அது பார்க்க எப்படி இருந்துச்சுன்னு கம்பர் வர்ணிச்ச அழகை ரசிச்சோம். இப்போ அந்த நகரத்தோட பிரகாசத்தை, அதோட ஒளியை இன்னும் ஒருபடி மேலே போய் கம்பர் எப்படி வர்ணிக்கிறார்னு கேளுங்க. இது வெறும் வர்ணனை இல்லைங்க, இது ஒரு காவிய உச்சம். மின் என, விளக்கு என, வெயிர்பிழம்பு என, துண்ணிய தமனியத் தொழில் தழைத்த அக்கண்ணினல் நகர் நிழல் கதுவலால் அரோ பொன்னுலகு ஆயது அப்புலவர் வானமே. மின் என, விளக்கு என, வெயிர்பிழம்பு என அந்த அயோத்தி மாநகரத்திலிருந்து வர்ற ஒளி எப்படி இருந்துச்சாம்? பளிச்சுன்னு அடிக்கிற மின்னலை போலவாம். அட, அது மட்டும் இல்லை, வரிசை வரிசையா ஏற்றி வச்ச எண்ணற்ற விளக்குகளோட ஒளி வெள்ளம் போலவாம். இன்னும் கேளுங்க, பட்டப்பகல்ல சுட்டெரிக்கிற சூரியனோட ஒளிக்கற்றை மொத்தமா திரண்டு வந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிரகாசமாம். ஆஹா, கம்பர் வார்த்தையில வர்ணிக்கிற அந்த ஒளியை மனசுல கற்பனை பண்ணி பாருங்க. மின்னல், விளக்கு, சூரியன் மூணோட ஒளியும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? துண்ணிய தமனிய தொழில் தழைத்த இந்த ஒளி எங்கிருந்து வருது? சும்மா சாதாரண கட்டிடங்கள்ல இருந்தா வருது? இல்லையே. தமனியம்னா தங்கம், வெறும் தங்கம் இல்லை, துண்ணிய தமனிய தொழில் தழைத்த, அதாவது மிக மிக நேர்த்தியான பொன் வேலைப்பாடுகளால் நெருக்கமாக செழிப்பாக அமைக்கப்பட்ட மாளிகைகள், மண்டபங்கள். அந்த பொன்னாலான கட்டிடங்களில் இருந்துதான் இப்படிப்பட்ட பேரொளி புறப்படுது. கலையும் செல்வமும் செழித்த நகரம் அது. அக்கண்ணி நல் நகர் நிழல் கதுவலால் அரோ. கண்ணி நல் நகர் எப்போதுமே புது பொலிவோட அழிவில்லாம மங்களமா இருக்கிற அந்த அழகிய அயோத்தி நகரம். அந்த நகரத்தோட நிழல், இங்க நிழல்னா நாம நினைக்கிற இருட்டான நிழல் இல்லைங்க. அந்த நகரத்தோட பிரகாசம், அதோட ஒளி வீச்சு, அதோட பிரதிபலிப்பு, அது போய் படுறதுனால கதுவலால் எங்க படுது தெரியுமா? பொன்னுலகு ஆயது அப்புலவர் வானமே. அங்க மேலே இருக்கிற தேவர்கள் வாழ்கின்ற உலகம், அந்த புலவர்கள் வாழும் வானம் இருக்கே, அதுவே பொன்னுலகமா மாறிடுச்சாம். என்ன ஒரு கற்பனை பாருங்க. பூலோகத்தில் இருக்கிற அயோத்தியோட தங்க கட்டிடங்களோட ஒளிப்பட்டு வானத்தில் இருக்கிற தேவலோகமே பொன்னால் ஆனது மாதிரி ஜொலிக்குதாம். அடேங்கப்பா, அயோத்தியின் பெருமையை சொல்ல இதைவிட வேற என்ன வேணும்? தேவலோகத்துக்கே அழகையும் ஒளியையும் கொடுக்கிற அளவுக்கு அயோத்தி பிரகாசமா இருந்திருக்கு. இது கம்பரோட மிகையுயர்வு நவிர்ச்சி இல்லைங்க, இது அயோத்தி மேல அவர் வச்சிருக்கிற பக்தியோட வெளிப்பாடு. ஆக அயோத்திங்கிறது வெறும் மண்ணுலக நகரம் இல்லை, அது விண்ணுலகையும் மிஞ்சிற அளவுக்கு ஒளியும் புகழும் நிறைஞ்ச ஒரு தேவ நகரம்னே கம்பர் சொல்றார் பாருங்க. அந்த நகரின் பெருமையை இதைவிட அழகா சொல்லிட முடியுமா?